இன்றைய இறைவார்த்தை. இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் இணைச்சட்ட நூலில் இருந்து. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற்பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற்பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து. சகோதரர் சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர், வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை, அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால்
கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியுள்ளதே என்றார். அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சோதனைகள் நிறைந்தது. சோதனைகள், வேதனைகள், சிலுவைகளை கிறிஸ்தவனிடமிருந்து, கிறிஸ்தவ வாழ்விலிருந்து பிரித்தெடுக்க முடியாது. அவ்வாறு செய்தால் அது கிறிஸ்துவிடமிருந்து கிறிஸ்தவனை பிரிப்பதாகும். இறைமகனையே சாத்தான் சோதித்தான் என்றால் நம்மையும் சோதிப்பான். அதுதான் நியதி. கிறிஸ்தவ வாழ்க்கை தடகள ஓட்டப்பந்தயத்தை போன்றது. ஓடும் பாதையில் நாம் ஓடும் போது தான் தடைகள் வரும். பாதையை விட்டு வெளியே வந்துவிட்டோமாயின் தடைகள் வராது. அதேபோல் இயேசுவின் பின்னால் ஓடும் போது சாத்தான் சோதனைகளை கொடுப்பான். இயேசுவை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்கினால் அவை மறைந்து போகும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஒரு வழியாக சோதனைகள் இருக்கின்றன. சோதனைகளை இயேசுவை போல் எதிர்கொண்டு இறைவார்த்தையின் வல்லமையால் அவன் மீது வெற்றி கொண்டு அலகையின் தலையை மிதித்து இயேசுவை போல, அன்னை மரியை போல விண்ணக படிகளில் விரைந்து ஏறி இறைப்பதம் சேர்ந்து முடிவில்லா மகிழ்ச்சியில் திளைத்திருப்போம். அதுவே கிறிஸ்தவ வாழ்வின் இலக்கு. அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.